ஆகாது. அடுத்து மக்களுடைய எதிர்ப்புன்னு சொல்லலாம். மக்கள் எப்போ எதிர்ப்பாங்க? பணியாளர்களுக்கு திடீர்னு நம்மளுடைய பணி பளுவை கொஞ்சம் கூட்டி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, புதிய புதிய திட்டம் வந்திருக்கு, புதிய நுணுக்கு முறைகளை பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த டைமில் பணியாளர்களையும் ஒரு முறுமுறுப்பு ஏற்படும் இல்லையா? இப்போ ஒரு கம்ப்யூட்டரே தெரியாத ஒரு ஆசிரியரை கம்ப்யூட்டரை புதுசாக படிங்கும் போது அவங்க ஒரு மனசோர்வுகளை உருவாக்கப்படலாம் இல்லையா? அப்போ அந்த புதிய திட்டம் இது நவீன காலம், அப்போ நீங்கள் எல்லோரும் கம்ப்யூட்டர் படிக்கணும், அதுக்குன்னு ஒரு கோர்ஸ் படிக்கணும். இதை மக்கள் எல்லாரும் என்னச்சு அப்படின்னா பணியாளர்களை ஏற்றுக்கொள்ளதுக்கு தயங்குகின்றாங்க இல்லையா? எனவே ஒரு புதிய புதிய தொழில் நுணுக்கங்களையோ புதிய திட்டங்களையோ மாற்றி அமைக்கும் பொழுது பணியாளர்கள் மத்தியில் என்னச்சுன்னா எதிர்ப்புகளும் என்னச்சுன்னா ஏற்படும். அடுத்து தொழிலாளருடைய நலன்கள் புறக்கணிக்கப்படும். சரியானபடி திட்டமிடலைன்னா பாருங்க தானே தொழிலாளருடைய நலன் புறக்கணிக்கப்படும் கொடுத்துருக்கோம். தொழிலாளருடைய நலன் எவ்வாறு புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, தொழிலாளர்கள் விருப்பத்தோடு பணியாற்றும் போது அதிக அளவு திறனோடு அவங்க பணியாற்றுவாங்க இல்லையா? விருப்பமின்றியும் சில நேரத்தில் என்ன செஞ்சீங்கன்னா பணி செய்ய வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படும். அப்போ விருப்பம் இல்லாமல் அவங்க பணி செய்யும்போது அவங்களுடைய வேலையினுடைய தரம் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். அதாவது ஒர்க் லோட் நிறைய கொடுத்துருக்கோன்னு வச்சுக்கோங்க. இப்போ 2 எக்ஸ் ஒய் 2 பேரை வச்சுருக்கோம். 2 பேரில் எக்ஸுக்கு அதிகமான வேலையை கொடுத்துருக்கோம், ஒய்க்கு குறைவான வேலையை கொடுத்துருக்கோம். அப்போ அந்த எக்ஸ் என்பவர் என்ன செய்வார்னா அதிக வேலையை அதே டைமுக்குள்ளே தானும் முடிச்சுட்டு போகணுங்கும்போது அவருக்கு மனச்சோர்வு ஏற்பட்டுரும் இல்லையா? அந்த மனச்சோர்வு இருக்கிறதுனால விருப்பம் இல்லாமல் கடமைக்கு ஏதோ ஒரு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏனோ தானோன்னு என்ன செய்வாங்க, உற்பத்தி பண்ணாங்க. இப்போ சப்போஸ் ஒரு உற்பத்தி பண்ண சொல்லியிருக்காங்க, ஒரு டெய்லரிங் எடுத்துக்கோங்க. 2 பேரில் ஒருத்தரை 4 சட்டை தைச்சிட்டு போங்கிறோம், அடுத்தவங்கள 6 ப்ளவுஸ் தைச்சிட்டு போ அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 6 ப்ளவுஸ் தைக்கிறவங்க வேறு வேலை இல்லை, இவங்க நம்மளை மட்டும் கூட 2 தைக்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்வது, கடை ஏனோ தானே வேலையை முடிச்சுட்டு போயிடுவாங்க இல்லையா? எனவே அந்த வேலையினுடைய தரமானது குறையும். எனவே தொழிலாளருடைய நலன் என்ன அப்படின்னா புறக்கணிக்கப்படுறதுனால திட்டமிடுதல் சரியான முறையில் எல்லாம் தரமும் என்ன செஞ்சிடும், குறைஞ்சிரும். எனவே அந்த நிறுவனத்தினுடைய நலனுக்காக மட்டும் திட்டமிடுறாங்க, தொழிலாளருடைய நலன் அங்கே என்ன செய்யப்படுவதில்லை, புறக்கணிக்கப்படுகிறது, நலன் பேணப்படுவது இல்லை. எனவே தொழிலாளர் நலன் புறக்கணிக்கப்படுதல் என்பது நிறுவனத்தினுடைய இலக்குக்காக நிறுவனத்தினுடைய லாபத்திற்காக திட்டமிடுறாங்களோ வழியே தொழிலாளருடைய நலனுக்காக தொழிலாளர் நலனுக்காக அவங்க திட்டமிடுறாங்க. எனவே தொழிலாளர் நலன் புறக்கணிக்கப்படுது. அவங்களுடைய வேலைகளை மாற்றி கொடுக்குறனாலையோ அதிகபட்ச வேலைகளை கொடுக்கறனாலையோ பணியாளர்களுடைய தரம் அவங்க என்ன செய்யணும், குறைவான தரத்தோடு பணியாற்றுறாங்க. எனவே தொழிலாளர் நலன் புறக்கணிக்கப்படுது. திட்டமிடுதலுடைய குறைபாடுகள் 5 பாயிண்ட். பெரும் செலவாகிறது, வளைந்து கொடுக்கும் தன்மை உறுதி இல்லாதது, போதிய தகவல் இல்லாமல், மக்களுடைய எதிர்ப்பு, தொழிலாளர் நலன் புறக்கணிக்கப்படுதல்.